ஏன்டி இப்படி ஓடி வர? மூச்சு வாங்குது இப்ப ஏன் இப்படி ஓடி வர? வேற என்னடி பண்ண சொல்ற? அவர் கொடுத்ததே கொஞ்ச நேரம் டைம். அதுலயும் நான் இப்படி லேட் பண்ணிட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி துரத்திட்டு வந்துடுவாரு. அதுக்காக தான் அவ்வளவு வேகமா ஓடி வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் அவர்கிட்ட சொன்னதெல்லாம் செஞ்சுட்டீங்களா? கிட்ட எல்லாம் கொடுத்துட்டோம். அவர் எல்லாம் பண்ணிடுறாரா? இன்னொரு வாட்டி அவர் வர சொன்னாரு. ஏதோ அவர்கிட்ட பர்சனலா பேசணும், அவரை பார்க்கணும்னு சொன்னியாமே, அதனால அவர் உனக்காக தான் வெயிட் பண்றாரு. சரிடி, நான் அவரை போய் பாக்குறேன். நீங்க ஆசிரமத்துக்கு சொல்லிட்டீங்கல்ல, இங்க ஒரு ஆசிரமத்துக்கு அட்ரஸ் வாங்கி கொடுத்தது அதெல்லாம் சொல்லிட்டேன்டி. அப்போ நம்ம யூஸ்வலா போகணும், அங்க போலியா? யூஸ்வலா பண்ற இடத்துல எப்பவும் பண்றோம் தாண்டி. பட் இப்போ நம்ம இங்க இருக்கோம்ல, சோ அதனால இங்க ஏதாவது பக்கத்துல ரொம்ப குட்டியா அது மாதிரி கேட்டேன். அது மாதிரி சொன்னாரு, அதுக்குதான். நாங்க நேர்லயே போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டோம் பாய், நாங்க இப்ப நேர்ல தான் போகணும். போய் சொல்லிட்டு நாங்க வர மாட்டோம், எல்லா விஷயமும் வரும் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டேன். போதுமா? ஏன் காலி அதை மட்டும் மாத்திக்க மாட்டேன்? அந்த நாள் ஏன் நேர்ல போக மாட்டேன் எனக்கு புரியல. நான் இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போகணும், நீங்க பாத்திருக்கீங்களா? அங்க போயிட்டு நம்ம எவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லா கூட நம்ம இருந்துட்டு வந்திருக்கோம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி டைம்ல எனக்கு அது என்னவோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். ஆனா அந்த டைம்ல நம்ம ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு போக விருப்பம் இல்லடி, அவ்வளவுதான். அதுக்காக எனக்கு அவங்களுக்கு செய்யறதை தடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லைல்ல. அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா அந்த நாள்ல நடக்கணும்னு நினைப்பேன், அதனால நான் செஞ்சிருவேன், அவ்வளவுதான். சரி சரி சரி, இது 9 அவசியமா? நான் பேசிட்டு இருந்தேன்னு வையேன், என் புருஷன் என்ன கொண்டாட்டில இங்க வந்து நான் மாட்டிப்பேன். தயவு செஞ்சு 10 நிமிஷம் கேப் விட்டு போங்க. உடனே போய் என் புருஷனுக்கு சந்தேகத்தை விட்டுறாதீங்க. அவர் ஏதாவது நோண்டி நோண்டி கேட்பாரு, சமாளிங்க. ஒரே மாதிரி பொய்ய யோசிச்சுட்டு போங்க, சொல்லிட்டேன். என்ன மாட்டி விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். புரியுதா? தயவு செஞ்சு சொல்றேன், நான் வர வரைக்கும் சமாளிங்க. நான் ஓடி வரேன். மத்த கதையை நான் வந்து பேசிக்கிறேன். இப்ப பேசினேன்னு வையே, இங்கே டைம் ஆயிடும். ஓகே, நாங்க சமாளிக்கணும். ஓடு. நீ ஓடியே போகாது, பொறுமையா போடி. சரி, பை பை. நீங்க பார்த்து பண்ணுங்க. சரி, என்னதான் ஷாப்பிங் பண்ணீங்க? லக்கேஜ காணும். அதெல்லாம் இதுவும் தெரியும் இல்ல, உள்ள கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிட்டோம். எதுக்கு இந்த ரூம் எடுத்துட்டு வந்து அங்கேயே வச்சாச்சு. ஓகே ஓகே, அப்படி என்ன வாங்குனீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, நீங்க வீடியோ கால் பண்ணல? வீடியோ கால் பண்ற அவசியம் வரல, அதனால பண்ணல. அந்த ஃபோன் நீங்க தானே அந்த ஆ ஊ ஆ அந்த மாதிரி பேசுனீங்க, அதுல உங்க கூட தானே பேசுனா? என்ன கதை? என்ன விஷயம் சொல்லுங்க. இருக்கும்போது தானே பேசணும். உன் பொண்ணாட்டி தானே பேசினா. உன் பொண்ணாட்டி கேட்க வேண்டியது என்ன கதைன்னு. அதான் கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் உங்களை கேட்டேன். என்ன கையில் சொன்ன? பொண்டாட்டியும் உன்கிட்ட சொல்லல, நான் எதுக்கு சொல்லணும்? அதனால என்னால சொல்ல முடியாது. டேய் மச்சான், நீ சொல்ற. முடியாது மாப்பிள்ள, முடியாது. தொலைங்க, இதே மாதிரி எதனா பண்ணுங்க. சொல்லாம கொள்ளாம வந்து உட்காந்துட்டு இருக்க. நீங்க தான் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஓரமா வந்து உட்காந்துட்டு இருக்க. நீ வந்துட்டு என் பொண்டாட்டி எங்க? அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர் பேசிட்டு வருவாங்க. உங்க பொண்டாட்டி எங்கேயும் போவாது, பத்திரமா லாவண்யா கூட்டிட்டு வந்துருவா. ஓ, அப்ப நீ பேசிட்ட. அது எக்ஸாம் பத்தி. அதான் என்னோட விஷயம் எல்லாம் நான் பேசிட்டேன். அடுத்து லாவண்யா பேசிட்டு, அடுத்து உங்க பொண்டாட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. போதுமா? ஓகே ஓகே. சரி, நல்லா சுத்தி பாத்தீங்களா? ஏதோ நல்லா சுத்திய காட்டுறீங்களே, அந்த சுத்திய வச்சு நல்லாதான் பார்த்தோம். ஆனா உங்க 3 பேருக்கும் சம வாய் தான். என்னப்பா, ஒருத்தர் பார்த்தா சரிக்கும் வாயாடுறீங்க. பேர் இல்ல மச்சான், 3 பேர் இல்ல, 4 பேர். ஆமா ஆமா, இந்த கையில் கூட சரியா வாயாடுது. அவங்க கை வாயே திறக்காது. ஆனா இங்க வந்துட்டு அதாடுற வாய் இருக்கே, அப்பா முடியல. அது கூட வாய் தாண்டா, வாய் தான். ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? அங்க நீங்க தான் இருந்தீங்க, உங்ககிட்ட என்ன பேசுறது? அதனால அமைதியா இருந்தேன். இது என் கேங், அதனால இங்க நான் வாயாடுறேன். இதுல என்ன இருக்கு? அப்படிதான் ஆடுவேன். சரி, உங்க ஃப்ரெண்ட் எப்போ வருவாங்க? 10 minutes தான் ஆயிருக்கு. ஒரு 20 நிமிஷம் கூட அவளை விட மாட்டீங்களா? இருங்க, வருவாங்க. விட மாட்டேன். 5 செகண்ட்ஸ் கூட அவளை தனியா விட மாட்டேன். ஏன்டா, ஏன் இப்படி குடும்பம் எனக்கு புரியல. அப்படிதான் இருப்பேன். ப்ரோ, லாவண்யா, நீ கூட வந்துட்டு என் பொண்டாட்டி வரல, நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. விஷயத்த நான் பேசிட்டேன் ப்ரோ. இப்ப அவ பேசிட்டு இருக்கா, அவ ஏதோ பர்சனலா பேசணும் போல, அதனால என்ன போக சொன்னா. அவ பேசிட்டு போனை சார்ஜ் போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாளாம். அதனால ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க ப்ரோ.
சரி, நான் போற வெளியே என் பொண்ணு போய் நான் கூப்பிட்டு வரேன். ப்ரோ இருங்க ப்ரோ, வருவா. ரொம்ப தான் பண்றீங்க. அவ இங்கே தொலைஞ்சு போக மாட்டா, இங்க ஹால்ல தான் பேசிட்டு இருக்கா, வெளியே கூட பேசல. உள்ள வந்துட்டோம், அவ ஹால்ல பேசிட்டு இருக்கா, அங்க பேசிட்டு சார்ஜ் போட்டு வருவா ப்ரோ. நான் கூட நிக்கிறேன்னு சொன்னேன் ப்ரோ, அவன் நிக்க கூடாது சொல்லிட்டா, அவ தனியா பேசணுன்றதுனால என்னையே அனுப்பிட்டா. அப்படி இருக்கும்போது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் திட்டு விடும், நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஒருத்தர் சரியான டார்ச்சர். 5 நிமிஷம் அவ தனியா இருக்க கூடாது, ஏன்டா இப்படி பண்ற? 2 நிமிஷம் 2 செகண்ட் கூட முடிஞ்சா தனியா விட மாட்டேன், விட மாட்டேன். தீர்க்கா தீர்க்கா என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப பாவம்டா, நானே சொல்றேன் அவ ரொம்ப 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 பாவம். ஏய் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அவ இன்னும் வரவே இல்ல. பொண்டாட்டி இருக்கியா வெளியே? பக்கி, இந்த கதையில சாத்திட்டு கத்து கேட்கும், பக்கி பக்கி. என்ன கையல் கக்கிலாம் திட்டுற? ஆமா, யார்கிட்ட இருந்து இப்படி கத்துக்கிட்ட கையல்? உன் பொண்டாட்டி கிட்ட இருந்தா. அப்படியா? அப்படின்னா ஓகே. கோலி அவ வந்துருவாளா? இவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஓடிடுவார் போல இருக்கு. எப்படி சமாளிக்கிறது ஒன்றும் புரியல, பயமா இருக்கு. ஏய் நிஜமா சொல்லுங்க, அவ வெளியே தான் இருக்காளா? இவ்வளவு நேரம் ஆகுது, அவ இப்படி இருக்க மாட்டா. எனக்கு கூட பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன பண்றது தெரியலையே. இன்னும் 2 நிமிஷத்துக்கு மேலே இவன் தாழ மாட்டான் போல இருக்கே. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் என்ன இன்னும் அவ்வளவு காணோம்? நீங்க எல்லாம் இருக்கீங்க, அவன் மட்டும் இல்லையா அப்படி பண்றீங்க? என்னையே விட மாட்டீங்க, ஏன்? நான் எப்ப என் பொண்டாட்டியை பார்க்கணும்? இப்பவே சொல்றோம், ஹாஸ்பிட்டல் விஷயத்தை பத்தி பேசும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ணா அவளுக்கு துளி கூட பிடிக்காது. அவளுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் அந்த கோவத்தை நீங்க தாழ மாட்டீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த டென்ஷனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாவிஷ், உங்க சேஃப்டிக்காக நாங்கள் உங்களை தடுக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ணா அந்த தண்ணி பாட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட. ஏய் எங்கடி போன? ஏன் இவ்வளவு நேரம்? அண்ணா எடுண்ணா ப்ளீஸ். டேய் உனக்கு என்ன இப்படி மூச்சு வாங்குது? பொண்டாட்டி நீ சரியில்லை, என்னாச்சு? வாங்க வாண்ண. இருடா வருவாய், உள்ளார இல்ல இல்ல இப்பதான் வந்துட்டால இர. ஏய் எதுக்கு இப்ப தண்ணி குடிக்கிற? என்ன விஷயம்? வாங்க. டேய் தண்ணி குடிக்கிறது குத்தமாடா, இருடா. அது அப்படி இல்ல, வா பொண்டாட்டி வாடிங்க. டேய் உள்ளார தான் இல்ல இல்ல இப்பதான் வந்து நிக்கிறாள, தண்ணி குடிக்கிட்டு போய் இரண்டா ஏன்டா இப்படி பண்ற டார்ச்சர்? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பொண்டாட்டி வாங்க. என்ன வரியா இல்லையா? ஏய் நீ சரியே இல்ல, வாங்க. என்னம்மா இருமா வரேன். 1 மினிட் இருங்க வரேன். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி சண்டை வலிச்சுட்டே இருப்பீங்களா? 1 மினிட் வரேன், வெயிட் பண்ணுங்க. உனக்கே எப்படி மூச்சு வாங்குதே, அப்படி வைத்து போகுது? உங்கள் ஃப்ரெண்டில் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு பயந்துட்டு தான் வேகமாக ஓடி போயிட்டு ஓடி வந்தேன். அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேணாம், அதான் தப்பு தப்புன்னு ஓடி வந்தானா, அதனால தான் இப்படி. அச்சோ எங்களால் அந்த கிறுக்கனை சமாளிக்க முடியலம்மா. நீ சொல்கிற ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தான் தப்பிச்சிருக்க, அவனை பிடிச்சே வைக்க முடியல. இன்னும் நீ 2 நிமிஷம் லேட்டாக வந்து தான் வெளியே ஓடி வந்திருப்பா, நீ மாட்டியிருப்ப. அந்த பயத்தில் தான் ஓடி வந்தேன், வேறு என்ன பண்ணுறது? ஏய் உங்க அண்ணன் என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட என் தங்கச்சி என்ன வேணா பேசுவா, உனக்கு என்ன வந்துச்சு அதில்? டேய் என்னடா என் தங்கச்சி என்கிட்ட என்ன வேணா பேசுவா, அதோட உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா ஏய் வாடி. பாய் நாங்களே சொல்கிறோம், இதுக்கப்புறம் நீ அங்கே நிற்காத, அவர் வந்து இழுத்துருவார், அதுக்கு டீசெண்டாக நீயே வந்துரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்காக வந்துருமா இங்கே நீ? வந்துட்டேன். இப்போ என்னதான் உங்கள் பிரச்சனை? எதுக்கு இப்படி நான் கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. என்ன உனக்கு என்னன்னு தெரியாதா? வந்து உட்காரு. என்னம்மா என்னதான் உங்கள் பிரச்சனை? ஏன் அப்படி இருக்கீங்க? ஏய் உண்மையை சொல்லு, எங்க போன? இங்கே தான் இருந்தேன். போய் சொல்லாத. ஓ என்னை நம்ப மாட்டீங்க அப்படி தானே? சரி கையெடுங்க, நான் கிளம்புறேன். நம்ப வேண்டிய அப்படி இல்லடி, ஒரு மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க. ஏத்து போயிருக்குமோன்னு சொல்லலாம். சொல்லு என்னாச்சு? யாராவது திறந்தாங்களா? ஏதாவது பற்றி பயந்துட்டு என்ன சொல்லு, மறைக்காத. வெளியே ஃபேன் போடலாமா, அதனால் வேர்த்து போதுமா, வேறு ஒன்றும் இல்லை. பேசிகிட்டு வந்ததுனால தண்ணி தாகத்துச்சு, அவ்வளோதாம்மா. சீரியஸாக வேறு எதுவும் இல்லைன்ட்டு மறைக்கல. இப்போ என்ன நீங்கள் நம்பலை? சரி விடுங்க, நான் போகிறேன். நம்பல விடுங்க, நான் எங்கன்னா போகிறேன். சரி சரி நம்புறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா நாத்து கொஞ்சம் இங்க வாயேன். இப்போ அவளை கூப்பிடுறேன். இங்கே தானே உட்கார போற, அப்புறம் என்ன? மாட்டேன். ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் என்னை விட்டு உள்ளார கவனம் போனேன்? எங்க போனேன்? ஏன்டி போனேன் சொல்லுடி. நான் கூப்பிட்டு இருக்கேன், நீ மதிக்கவே மாட்டேன். ஏன்டி பண்ண இப்படி பண்ற? போகாத எது போயிட்டு இருக்கீங்க? பாண்ண என்ன நாத்து, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு 1 hour தேவைப்படுதே. இவரை விட்டுட்டு எப்படி 1 hour? இவர் 20 நிமிஷத்துக்கே சமாளிக்க முடியல, எனக்கு பயமா இருக்கே. 1 hour வச்சுட்டு என்னால மேய்க்க முடியாது. தயவு செஞ்சு உனக்கு எங்களை இந்த ரிஸ்க்ல மாட்டி விடாத. தெரியாது, எப்படியாவது பண்ணி ஆகணும், அவ்வளவுதான்.
நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு கிளம்பிடுறேன். அவரை லேட்டா குளிக்க வைங்க. அதுக்கு நடுவுல யாராவது மாத்தி மாத்தி குளிச்சு அவரை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது பிளான் போட்டுட்டே இருங்க. அதுல எப்படியோ ஒரு 3/4 ஓட்டிடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறமா அதே மீறி அவர் டார்ச்சர் பண்ணனா எங்கன்னா தப்பான இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க இருக்கேன்னு காட்டுங்க. அவரு அவர் என்ன கண்டுபிடிக்காம இருக்கணும். அவ்வளவுதான். அவரை சமாளிக்கிறதுல ஈஸி. என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவாரு. அது பிரச்சனை இல்ல. அத நான் சமாளிச்சுடுவேன். ஆனா அவர் என்ன கண்டுபிடிக்காம மட்டும் பாத்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வந்து நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு இடம் தப்பான இடம் இப்படியே பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாத. ஓகே அண்ணி. இங்க நான் பேசிட்டு இருக்கமே எனக்கு கண்டுக்காம அங்க இருக்க என்னாச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ற? என்னையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க நீ? பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எஸ்கேப் ஆகணுமே. அதுக்கு என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது? முடிஞ்ச எஸ்கேப் ஆகும், முடியல நான் போயிட்டு வரேன், ஓகேவா? அதுவும் ஓகே. ஏதோ ஒண்ணு. ஆ, சரி நான் போயிட்டு என் பிளேஸ்ல செட்டில் ஆகுறேன். என்னன்னு வச்சுக்கோங்க. இப்பத்துல இருந்தே மூஞ்சி மாறிச்சுன்னா இறக்குறது கஷ்டமாயிடும். அதனால நான் என் பிளேஸ்க்கு போறேன். என்னவோ சரிதான், அதை பண்ணு முதல்ல. என்ன கேர்ள்ஸ், என்னை விட்டு நீங்க மட்டும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க மட்டும் இங்க தனியா இருக்கோம். நீங்க அங்க இருக்கீங்க. உங்களை யார் அந்த பக்கம் போக சொன்னது? நாங்க என்ன பண்ணட்டோம், நீங்க எங்க பக்கம்ல இருந்திருக்கணும். கிட்ட இருந்து உங்களை எப்படி பிரிக்கிறதுன்றதுனாலதான் இப்படி வந்துட்டோம். ஃபர்ஸ்டே சொல்லி வளர்த்தி ஒரு போட்டிருப்பல. ஏய், நான் என்ன பருத்தி மூட்டையா இல்ல அரிசி மூட்டையா தூக்கி அந்த பக்கம் போட்டிருப்பேன்ற எனக்கு புரியல. கொஞ்சமாவது மதி. நீ நான் உன் புருஷன். புருஷன் எங்கன்னா மதிக்கிறாளா பாருங்க. சேர்ந்துருக்கல என் பொண்டாட்டி கிட்ட இல்ல. எப்படி ஒரு மதிப்பு? பார்த்தா எல்லா மதிப்பு வந்துருமா என்ன? ஓ, அப்பனா உங்களை மதிக்கிறது இல்ல அப்படிதானே? அப்படி இல்ல. இப்ப எல்லா மதிப்பும் வந்துருமா? ஏதோ லைட்டா. லைட்டாவா? அப்ப என்ன, நான் உங்களை மதிக்கிறது இல்ல மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு சொல்றீங்க? சரி சொல்லிட்டீங்கல்ல. இன்னொருக்கு எப்படி மரியாதை கொடுக்குற மொட்டை பாருங்க. சரி கையெடுங்க. ஏன் எதுக்கு இருக்கணும்? மரியாதை கொடுக்க சொன்னீங்கல்ல அதுக்குதான். மரியாதை கொடுக்கறது எப்படி உங்க மடியில உட்காருங்க, தப்பு இல்ல. நான் கீழே உட்காந்துக்கிறேன். கட்டில் கீழே உட்காந்துக்கிறேன். நீங்க மேல உட்காந்துக்கோங்க சரியா? அப்புறம் வேற என்ன? உங்க மூஞ்சி பார்த்து பேசக்கூடாது. உங்க முன்னாடி ரொம்ப நேரம் நிக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்துல நிக்கிறதோ உட்கார்றதோ தப்பு. அப்புறம் வேற 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 இன்னும் வேற என்ன இருக்கு? என்னென்னலாம் பண்ணுவாங்க? தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கல, தெரியாம சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பிளான் போட்டு என்னை வச்சு செய்யறத வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போதும், சாரி. தெரியாம சொல்லிட்டேன். உங்க காலில் வேணா கூட விழுறேன். அச்சோ, நீங்க விழக்கூடாது. நான் தான் விழணும். நீங்க வேற அது மாதிரிலாம் பேசாதீங்க. அதெல்லாம் தப்பு. சரிம்மா தாயி, மன்னிச்சிரு. என்ன நோட் ஆரம்பிச்சுட்டேன்னு தெரியுது. போதும், வேண்டாம். பயம் இருக்குல்ல? தாயி இருக்கு, போதும். சரி. அப்புறம் எங்கடி போன? இங்கதானே இருந்த. சும்மா எங்க போனேன் எங்க போனேன்ட்டு. அதை விட்டு உங்களுக்கு வேற கதை தெரியாதா? நாத்து. ஓகே ஓகே. என்ன பேசுறீங்க? ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்புறம்? கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? கொஞ்சம் போகணும். எங்க போனோம்? ரெஸ்ட் ரூம் போகணுமா? அது கூட உங்ககிட்ட கேட்டு போகணுமா? எனக்கு புரியல. ஏய், நிஜமாவே ரெஸ்ட் ரூம் புரியல. வேற எங்கன்னா போறீங்க? ஏமாத்திட்டு இங்க போற மாதிரியே இருக்கு. இதை நம்ப மாட்டீங்க. வேணா கூட வரீங்களா? சந்தைக்கு தப்பா பேசல, சாரி டி. அப்ப விடுறீங்களா? நான் போறேன். சீக்கிரம் வந்துருக்கும்ல. நீங்க 1ல இருந்து 100 எண்ணுங்க. 100 முடியறதுக்குள்ளே வந்துருங்க. ஷுவர்? 100% ஷுர். அப்போ ஓகே. 2 minutes. I'll be back. Early, any help? அவரோட ஹெல்ப் தேவையில்லை. பட்டு முரோட்டாக்காக வந்துடுறோம். ஓகே ஓகே ஓகே. Girls, ஓகே ஓகே. ஆமா ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. என்ன கேள்வி? கேளுங்க. கேர்ளி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு தகுதி இல்லாத மாதிரி தோணுதா இல்ல ஏத்தம் இல்லாத மாதிரி தோணுதா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டோம். எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். என்னை விட இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட என் பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யா, அப்போ ஓகே ஓகே. ஓகே ஓகே. சரி, உங்க பொண்டாட்டி உங்களை கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளுங்க. ஆமா, என்ன கேக்கு? டப்பாவி, நாளைக்கு உன் பர்த்டே மறந்துட்டியா? ஆமாண்டா, அது மறந்து பல வருஷம் ஆகுது. இந்தாங்க, கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே பட்டு. இந்தாங்க. தேங்க்ஸ் பொண்டாட்டி. எல்லா கேக்கு கையில வச்சு வெடி பார்க்க போறீங்களா என்ன? சாப்பிடுங்க.
ஆமா, உங்களுக்கு என்ன உங்க பர்த்டே டேட்டே ஞாபகம் இல்லையா? என்ன நான் அதை மறந்து பல வருஷம் ஆகுது. அப்படி? அப்படித்தான். எங்களுக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே. யாரோ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ அந்த கதையை வச்சு ஒட்டுன்னு தெரியுது, நானா அடி வாங்கிடுவேன் சொல்லிட்டேன். என்ன நீ பொய்யா சொன்ன? இல்லையே, நீங்க போய் சொன்ன. அதான் யாரோ ரெஸ்டாரண்ட் போனாங்களே, கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்களே, ரிங்கெல்லாம் கொடுத்து வேற பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. பாடுற கையில உண்மையில நான் சொல்றேன், ஒன்றும் பொய் சொல்லலையே. இங்க பாருங்க, நீ பிளஷ் ஆகுறத நம்ம கிட்ட இருந்த இவ்வளோ பிளஷ் ஆகுமா? பாத்தீங்களா? அப்ப நம்மள பிளஷ் ஆகுற அளவுக்கு இல்ல போல. மத்தவங்களை நினைச்சாலே பிளஷ் ஆகும் போல. ஏன் இவ்வளவு கிட்ட இருக்கிற? நான் பிளஸ் ஆனது என் பொண்டாட்டி எனக்கு ஒரு கேக் எடுத்துட்டு வந்ததுக்காக. அதையும் அந்த கேக்ல அப்படின்னு இருந்ததுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தை வேற யார் கையிலும் போயிடக்கூடாதுட்டு அந்த அப்படின்ற வார்த்தை அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கல்ல, அதை பார்த்ததுனால. புரியுதா? போதுமோ? நான் அதுக்காக மட்டும்தான் சுற்றிட்டு ஓ, அப்ப நீங்க அதை நோட் பண்ணிட்டீங்க. நோட் பண்ணிட்டேனே. உங்களுக்குள்ள என்ன ரகசியம்? அதெல்லாம் 1000 புருஷன் ஓடிக்கலாம், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. ஓட்டுனல்ல, அதனால இனிமேல் நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு பேசினா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியல. அதனால இதோட முன்ன விட மாட்டேன். தெரியும், பரவாயில்ல, விடுங்க. முடியாது, முடியாது கட்டி முடியாது. பர்த்டேல பார்க்க மாட்டேன், பிச்சுடும் பிச்சு, விடுங்க. இருடி, யாடி போற? அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அடி வாங்கிடாதீங்க. பட் எதுவும் அடி வாங்கினா கம்முன்னு. சரி கோலி, வரியா? நாங்க ரெஸ்டாரண்ட் போக போறோம். சரி, போயிட்டு ஸ்டார்டர் சாப்பிடலாம் இருக்கோம். வரியா பாய்? நான் வரலப்பா, நீங்க வேணா போயிட்டு வாங்க. கோலி வாடி. அப்பா நான் வரல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, நான் கூட ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. வேண்டாம், நான் போல. நான் வரலண்ணா. சரி வாங்க போலாம். இவன் கிளம்புறதுக்கு அப்புறமா தானே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். எனக்கு அது வாய்ப்புள்ள இருக்கு, அதனாலதான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணி திட்டு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க? சாண்ட்விச், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதெல்லாம் டூ மச் பாய். வெளியே போனீங்க, நீங்க எதுவும் சாப்பிடாம தான் வந்தீங்களா என்ன? அது வந்து லைட்டா ஏதோ. பிச்சுடும் பிச்சு ஓடிடுங்க. சீரியஸா அதனாலதான் வேண்டாமா? இல்லைன்னா வாங்க கூட்டு போறேன். ரெண்டு பொண்ணு இங்க இருக்கலாம் ப்ளீஸ். ஓகே. என்ன அண்ணி வரீங்க தானே? என்ன அண்ணன் வரீங்க தானே? திமுர் பிடிச்சலுங்களே, இந்த பிளான் அங்கேயேதான் போட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, வரேன் வரேன். ஓ, அப்ப சரும் போறீங்க. ஆமாண்டா, அது இன்னும் புது விதமா அவங்க பேசும்போதே டெப்ட் ஆச்சா, அதனால டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு. அதனால அதை போய் ட்ரை பண்ணிட்டு வர போறேன். என்ன புது விதம்? ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்க, சொல்லுங்க, கூட்டு போறேன். இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ், இன்னொரு நாள் போலாம். That's your wish. அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஓகே ஓகே. ஏன் கறி போற? பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே பேசலாம், சொல்லுங்க. பர்த்டே கிஃப்ட்டுங்க. கேக் வெட்டினீங்களே, அதான் கிஃப்ட். எனக்கு அதான் கிஃப்ட். அதுவும் 8 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண புருஷனுக்கு இதான் கிஃப்ட். 8 வருஷம் விட்டு போன புருஷனுக்கு இதுவே ஜாஸ்தி, அவனுக்கு இதுவே போதும். நீ ரொம்ப பேசுறடி, ரொம்ப ஓவரா பேசு. இருக்கட்டும். சரி வாடி. வரமாட்டேன். சீக்கிரம் வந்து ஒழுங்கா இங்க வந்து. மாட்டேன் 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 மாட்டேன். விடுங்க. வரலன்னா எனக்கு வர தெரியாதா? வச்சிடுவேன். பர்த்டே பார்க்க மாட்டேன், ஓடிடுங்க. அதெல்லாம் முடியாது, முடியாது. எனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ அதை நான் எடுத்துக்கிட்டு போவேன். அது எனக்கு வேணும், அந்த கிஃப்ட் எனக்கு வேணும். அப்போ இதுக்கு தான் நீங்க ஸ்டார்டர் சாப்பிட போல. ஆமா, அதை விட பெஸ்டா ஒன்று இருக்கும் போது நான் எதுக்கு அது போகணும்? அதனால எனக்கு அது வேண்டாம். நான் பிச்சிடுவேன், விடுங்க. வேணும்னா வேணும். முடியாதுங்க. வேணும் முடிவு பண்ணிட்டா அது யார் தடுத்தாலும் நடக்காதுன்னு எனக்கு தெரியல. தான் சொல்லிட்டேன். பொறுத்தவரை அப்ப நான் என்ன பண்ணட்டும்? பண்ணி கொடு. வேணும், அவ்வளவுதானே. இது இந்த ஃபிளைங் கிஸ். கையில கொடுத்துட்டால, அப்புறம் என்ன, அவ்வளவுதான், விடுங்க. உங்க கோட்டை ஓவர். என்னதான் ஒரு பிரச்சனை, விடுங்க. முடியாது, வட்டி ஒர்க் வேணுன்றதெல்லாம் தந்துதான் அவங்க நினைச்சு அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், தர முடியுமா? முடியாது. சரி சரி, கிடைக்கும். பர்த்டே கேட்கறதும் போதுமா? கிடைக்கும்னா சென்னை வீட்டுல என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் மட்டும்தான். பிஸ்னஸ் பெரிய கல்விசாவே இருக்கு. பரவாயில்ல, நான் அப்படி இருந்துட்டு போறேன். என்னடி
ஏன் இவ்வளவு நேரம் தந்தது உங்களுக்கு பத்தல? அதெல்லாம் பத்தல, எனக்கு ஃபுல்லா வேணும்னா வேணும் தான். பாருங்க, போனவங்க வந்து அடி வாங்கிடுவீங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. மாட்டாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படித்தான், எனக்கு வேணும்னா வேணும். எல்லாம் ஒரு பிளான் போட்டு முடிவெடுக்கலாம். அடி வாங்கிடாதீங்க, விட்டுங்கன்னு. அது பொண்டாட்டி இதுக்கப்புறம் உன்னை விட்டுறதாவே இல்லை. அங்கங்க புருஷனுக்கு பட்டுன்னா அவன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவன் கூடவே பேசுவாங்க, அவன் கூடவே இருப்பாங்க. இது என்னடானா அவன் தூங்குறானா இல்லையா, அவங்க மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்டு பாரு, அப்ப சந்தேகப்படுறேன் வேற டைலாக் வரும். அடி ஒரு புருஷனுக்கு பிறந்த நாள் அவன் கூட என்ன பேச எழுந்து வெளியில கடிச்சு வச்ச வண்டி ஒழுங்கா இருந்து நீ தூங்கிட்டா போதும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீ தூங்குற எனக்கு போர் அடிக்குது, இன்னும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, நான் என் கூடவே இருப்பேன், என் கூட பேசுவேன்னு பார்த்தா இப்போ ஃபுல்லாக கேப் கிடைச்சது யாருமே இல்லாம நானும் என் கூட இருக்கவே மாட்டேன், ஏன்டி இப்படி பண்றேன்? நிஜமாவே எனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையா எனக்கு அது தெரியவே மாட்டேங்குது. என்ன மச்சான், ஒரு மேட்ச்லாம் முடிச்சிட்டா நாங்க வந்து உட்காரலாமா இல்ல நாங்க போயிடணுமா? ரொமான்ஸ் யார் கூட? டேய் ஒட்டாதடா, வீட்டு பிடிச்சு படுத்துட்டு இருக்க, அப்புறம் யார் கூடன்னு கேக்குற? அந்த மேடம் கிட்ட அது ஒன்று பெர்மிஷன் ஆகுறது பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளவு கெஞ்சி கூட்டாரு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுல ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம். இவன் ரொம்ப ஊரா பேசுறானே, நிஜமாவே இவன் ரொமான்ஸ் பண்றானா இல்லையா, இல்ல நம்ம கிட்ட நடிக்கிறானா? உன் தங்கச்சி மாதிரி முக்கியவார்த்தை லவ் பண்ணா ஒன்றும் நடக்காது மச்சான், ஒன்றும் நடக்காது. ஓ மொக்க. என் தங்கச்சி மொக்கன்னு சொல்லிட்டு இரு, அவகிட்ட நான் சொல்றேன். நீ சொல்றியோ இல்லையா, நான் கண்டிப்பா சொல்லுவேன். பாரு. தெரியாம ஒரு ஃபோன் அப்படி உண்மையை சொல்லிட்டேன், விட போட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் கூட ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் பண்ற போச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு பண்றேன், தயவு செய்து போட்டு கொடுக்காதீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? நீதானே அவளை மொக்கன்னு சொன்ன, அதுவும் அன்ரொமான்டிக் வேற சொன்னியடா. மொக்கை லவ் பண்ணு வேற சொல்லிட்ட, அப்புறம் உனக்கு எதுக்கு மொக்க? என் ஃப்ரெண்ட இல்ல, ஏன் நாத்துவ நாங்களே பார்த்துக்கிறோம், நீ விட்டு. கையில் சாரி கையில் அப்படி சொல்லிடாத கையில், யாரும் கையில் நான் தெரியாம ஃபோனில் சொல்லிட்டேன் கையில், வேண்டாம் கையில் அவகிட்ட சொல்லாத. அதுக்கப்புறம் அவங்க மூட்டோட ப்ளீஸ் கையில் வேண்டாம். என்னடா, இப்பவே என் தங்கச்சி மொக்கன்றா, அப்போ உனக்கு எப்படி என் தங்கச்சி கட்டி கொடுக்குறது? ஏய், ஏன்டா என் போட்டி எதுவும் இப்படி பண்றீங்க, இந்த போட்டியாவும் சுற்றி சுற்றி எனக்கு வேண்டாம், ஏன்டா ப்ளீஸ்டா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் அவ கூட நான் இருக்கேன், ப்ளீஸ்டா வேண்டாண்டா வேண்டாண்டா. அப்படியே டீப் டிஸ்கஷன் பேசிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்? சரி, அமைதியா கேட்போம் என்னதான் பேசுறாங்கன்ட்டு. அதுக்கெல்லாம் முடியாது பாய், நாங்க சொல்லியே தீர்வோம். ப்ளீஸ்ப்பா சொல்லாதீங்க ரெண்டு பேரும், ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், அப்புறம் என்கிட்ட இருக்கவே மாட்டாப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீதான்டா சொன்ன என் தங்கச்சி மொக்கன்னு, அப்புறம் என்னடா? அவ கேட்டதுக்கு எல்லாம் நோ சொன்னாலேன்ற ஒரு காண்டுல சொல்லிட்டேன், அது ஒரு குத்தமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்பி தானே உங்ககிட்ட சொன்னேன், அதுக்கு இப்படி பண்றீங்க? என்னது, நான் மொக்கையா? அப்படி இல்லை அப்படி இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு சொல்லி பண்ணி சாரி சாரி ப்ளீஸ் ப்ளீஸ், எதுக்காரு அம்மா தான் புச்சில, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது ஒரு ஃப்ளோவில் சும்மா சொல்லிட்டேன்டி. சரிம்மா, நான் கோச்சிக்கல, விடு, நான் இருந்துக்கிறேன். மாட்டேன் ப்ளீஸ், வேண்டாம். இப்படி இருந்தா நீ என்ன கோச்சிட்டு இருந்த ஃபீல் எனக்கு இருக்கும், வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் எழுதுக்காரு. சரிம்மா, இருந்துக்கல, விடு. சரி, பீர்க்கி பிடிக்காமலாது இரு. முடியாது முடியாது. என்னமோ பண்ணிட்டு போங்க. அம்மா, நீங்களே நைட்லாம் வரல, உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி, பட் அதுமா பேசிட்டு இருப்பீங்க அப்படின்றதுனால விட்டுட்டேன். ஓ, சரி, அவளுங்க எங்க? ரொம்ப நேரம் சுத்திட்டு, அங்க பஃபே சாப்பிட்டு முடிச்சிட்டு சுத்திட்டு, அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க, அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கலாட்டா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாக் போயிட்டு வந்து லிவிங் ஏரியால படுத்துட்டோம். அப்படியே அங்கேயே தூங்கிட்டோம். எங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு. அவங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்க. சரி, உள்ள வரலாமா வேணாவா, வரலாமா வேணாவா, உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, பண்ணாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். வந்து பார்த்தா நீ தூங்குற, இவன் முழிச்சிட்டு இருக்கான். அதான் என்னன்னு இவனை ஓட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அம்மா, நீங்க தூங்கல? இதுதான் பேசிட்டே இருக்கும்போது தூங்கிட்டேன், சரி நீங்க எழுந்துக்கு வந்தப்ப நானும் பார்த்தா நீ எழுந்துக்கவே இல்லை, நான் என்ன பண்ணட்டும்? சாரிம்மா, காலையில இருந்து டயர்டா, அந்த டயர்ட்ல தூங்கிட்டேன். அதான் எதுவும் சுத்தி பார்க்கலையா மத்து, அப்புறம் என்ன டயர்டு? பிசிக்கலா இல்ல, மென்டலா டயர்ட் ஆனாலும் நாம தூங்குவோம். ஓ, அப்படி. அப்படி என்ன மேடம் மண்டல டயர்டானீங்க தூங்குறதுக்கு? என்ன சொன்னீங்க?
ஐயோ என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கேன் என் வாயாலேயே கேட்டுறேன். ப்ளீஸ் 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 சும்மா சொல்ல தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் என் பர்த்டே வருமா நானே ஆப்பிள் தேடி தேடி உட்காந்து ப்ளீஸ் சாரி. அந்த 2 வார்த்தையுமே இன்னைக்கு பர்த்டேன்றதுனால மட்டும்தான் மன்னிக்கப்படுது. மத்தபடி வேற எதுக்காகவும் அதை மன்னிக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் குடுத்து வச்சிருக்கு. அதுக்கான சண்டைய நான் நாளைக்கு போடுவேன். புரிஞ்சுதா? சரிடி பட்டு, சாரி. ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட் சரி குட்டி எப்படிதான் சொல்றியா? போதும், கம்முனு இருங்க. சரி, அவரு ஏன் என்ன மொக்கன்னு சொன்னாரு? ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லாதீங்க. வேண்டாம் ப்ளீஸ். நீதான் உன் பர்த்டேக்கு எதுவுமே தரலையாமே, அதனாலதான் மொக்கன்னு சொன்னான். என்ன தரல? என்ன தரணும்? புரியல. சாரிடா, நீ சொன்னதான் சரி, நாங்க ஒத்துக்கிறோம். ஏய், என்ன நீங்களும் ஓட்டுறீங்க? இல்ல, பர்த்டேக்கு பர்சனல் கிஃப்ட் அது மாதிரி. அதுதான் பர்த்டே இல்லாம வாங்குறாரு. பர்த்டேக்கு மட்டுமா வாங்குறாரு? பர்த்டே இல்லாமலும் தான் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலா பர்த்டே? புரியல. ஓ, நீ அப்படி சொல்ற. ஆனாலும் இன்னைக்கு பர்த்டே இல்ல. ஓ, அவர் வாங்கல. நீங்க பாத்தீங்க அத? நாத்து, அவன் தான் நாத்து சொன்னான் நீ தரலன்ட்டு. ஓ, அப்ப நாங்க பர்த்டேக்கு எதுவும் தரல, அப்படிதானே? நான் எதுவும் தரலன்னு தான் சொல்லல. வேற என்ன சொன்னீங்க? இங்க எதுவும் தரல, எதுவும் கிடைக்கலன்னு தானே மொக்கன்னு சொன்னான். இப்ப என்ன இப்படி மாத்திரம்? அது வந்து எப்பவுமே யூஸ்வலா கிடைக்கிறது தானே, அது தாண்டி ஏதோ ஸ்பெஷலா கிடைக்கலன்னு சொன்னேன். ஓ, அப்படி. உங்க வீட்டுக்கு போங்க, உங்க அம்மா தருவாங்க ஸ்பெஷலா நாலு, போய் அதை வாங்கிக்கோங்க. ஜாலியாக இருக்கு வீடு அவங்க பத்தியா பேசிட்டு இருக்கு, அதை பத்தி பேசாது. அதுவும் இன்னைக்கு போயிட்டு பேசாத அப்படிதான் சொல்லிட்டேன். என் பர்த்டே அது மாதிரி பத்தி பேசாத. கொஞ்ச நாளைக்கு அந்த டாபிக்கே மறந்துரு, அது உங்களுக்கு இருக்கிறதே மறந்துரு. என்னப்பா பிரச்சனை? நீ வாங்க போற? நான் தானே வாங்க போறேன். நான் எப்படிம்மா இருக்கிறது? சரி விடுங்க, நான் உட்கார்றேன். அதெல்லாம் விட முடியாது. 2 மணி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு நான் எதுவுமே தரல நான் சொல்றேன். இங்க ஒழுங்கா விடுங்க, நான் எழுந்துக்க போறேன். நான் எழுந்து உட்கார போறேன், விடுங்க. அப்படி இல்ல. நான் அதை பத்தி எந்த விளக்கமும் கேட்க தயாரில்ல, விடுங்கன்னு. ப்ளீஸ் மூடு டாக்காதடி. அதை பத்தி பேச தயாரில்ல, அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு விடுங்க, நான் உட்கார போறேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டீங்களா? சாரி சும்மா சொன்னேன்டி, மற்றபடி என்னால கோவப்பட்டுல சொல்லடி, அண்ணுக்காக சொல்லிட்டேன்டி. எனக்கு தெரியும், இனிமேல் இப்படிதான் நடக்கும். எனக்கு தெரியும். நீங்க மனசளவுல மாறிட்டு வரீங்க. இதெல்லாம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியப்படணும். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வெறுத்துட்டு வரீங்க, அதான் உண்மை. அதனால உங்க வார்த்தைலாம் இனிமேல் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை விடுங்க, நான் எழுந்து உட்காடுறேன். நீங்க எதனா பண்ணிட்டு போங்க. நல்லா தான் இருந்துச்சு. பஃபேல போயிட்டு வெறும் ஸ்நாக்ஸா சாப்பிடுறது இதுவும் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. அதுவும் அதுக்கான சைட்ஸ் நீங்க ஒரு காம்பினேஷன்ல வச்சிருக்கீங்களே, யூஸ்வலா இல்லாத ஒரு சைட்ஸ். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? இது சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணோம். எனக்கு இது பிடிச்சிருச்சு. எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ அதனால நாங்க அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாரு. ஆமா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இனிமேல் நானும் இதை தான் ஃபாலோ பண்ண போறேன். இனிமேல் பண்ணிடுவோம். சாரி தெரியாம பேசிட்டேன்டி, மன்னிச்சிட்டு. அப்புறம் வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன? சாரி கேட்டுட்டு இருக்கேன், ஏன் என் கூட பேச மாட்டேன்? என்ன என்னம்மா, என்ன உன் பிரச்சனை? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? ஏன் என் கூட பேச மாட்டேன்? உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? இவங்க தான் வெளியே போயிட்டு வந்தாங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசின கதையை பேசிட்டு இருக்கீங்க. வேற என்ன பேசணும்ன்றீங்க சொல்லுங்க, பேசுறேன். நான் தான் சாரி கேட்டுட்டு இருக்கேன்ல. நான் தான் அந்த டாபிக் இன்னைக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. உங்க பர்த்டே எதுவும் அதை பேச தேவையில்ல, அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. நீங்க அதை பத்தி பேசுனா நான் பேச மாட்டேன். நீங்க அதை பேசாம என்ன வேணாலும் பேசுங்க, நான் பேசுறேன். இல்ல வேற என்ன வேணா பேசுங்க, நான் பதில் சொல்றேன், பேசுறேன், கேக்குறேன். அதை பத்தி மட்டும் வேண்டாம். இந்த டேவை நான் எதுக்காகவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. சரிடி ஸ்பாயில் பண்ண வேண்டாம், ஆனா நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. இன்னைக்கு எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். இந்த டே எப்படி என்ஜாய் பண்றதுன்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். புரியுதா? நீங்க அதை பத்தியோ அதை சம்பந்தப்படுத்தியோ இல்ல அதை பத்தின ஏதாவது விஷயம் பேசினா என் காது கேட்காது. புரிஞ்சுதா? அப்புறம் நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க கத்திக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான்.